வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட் சீரிஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். ஸோ ஐசோடோப்ஸ்னா என்ன அப்படின்னா there are atoms of a particular element whose nuclei have same number of protons but different number of neutrons. ஸோ ஆட்டமில் வந்து நியூக்ளியஸ் இருக்குமா, நியூக்ளியஸில் வந்து என்ன இருக்கும், புரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இதில் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ் ஐசோடோப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட் ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜனுக்கு வந்து 3 ஐசோடோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாத்துலேயுமே இங்கே கீழே கொடுத்துருக்கிறது தான் வந்து அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் எல்லாமே ஒன்றா இருக்கா, பட் இங்கே வந்து மாஸ் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போ மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஹைட்ரோஜனோட ஃபார்மும் சேஞ்ச் ஆகுது. 1 அப்படிங்கிறது இருக்கும்போது ஹைட்ரோஜன், 1H2 அப்படிங்கிறது டியூட்ரியம், 1H3 அப்படிங்கிறது ட்ரிட்டியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இது வந்து ஹைட்ரோஜன் தான், பட் அதோட மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகி அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும்போது ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஐசோடோப்ஸாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கார்பன் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மெயினாக 4 ஐசோடோப்ஸ் இருக்குது. 6C11, 6C12, 6C13, 6C14. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டாமிக் நம்பர் சேமாகவும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாகவும் சேம் எலிமெண்ட்டுக்கு இருக்கிறது தான் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஐசோபார்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து சேம் எலிமெண்ட் பார்த்தோம், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவிங் த சேம் மாஸ் நம்பர் A பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் Z. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே சல்ஃபர், குளோரின், ஆர்கன் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து மாஸ் நம்பர் வந்து எவ்வளோ இருக்குது, 40 தான் இருக்குது. பட் அட்டாமிக் நம்பர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர் வந்து இருக்கிறது ஐசோபார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கலி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது பார்த்தோம்னா ஐசோடோன்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஸோ இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது பட் அதுக்குள்ள வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு போரான் கொடுத்துருக்காங்க, இங்கே கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த மாஸ் நம்பர்லேருந்து இந்த அட்டாமிக் நம்பர் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போரானுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா 12 - 5 = 7. அதேமாதிரி கார்பன் பண்ணோம்னா 13 - 6 = 7. ஸோ இப்போ இது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் தான் பட் இதில் நம்ம வந்து நியூட்ரான் பார்க்கும்போது சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியை பேஸ் பண்ணி வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது. தேங்க்யூ.